எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமாவை ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ராமா எப்படி இருந்துச்சு, நான் எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பொண்ணு ஒரு கதவை வந்து தட்டிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு கிராண்டி வராங்க. அவங்க வந்து யார் நீ தேடி வந்திருக்க அப்படி சொல்லி கேட்குறப்ப நான் எங்கள் அப்பாவை தான் தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து சொல்லியிருப்பா. உங்கள் அப்பா நேம் என்ன அப்படி சொல்லி கேட்கவும் எங்கள் அப்பா நேம் கிளன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொன்னது இவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இவங்களோட பேர் தான் அந்த கிளன் அப்படிங்கிற பையனே. சரி உங்க அம்மா நேம் சொல்லு அப்படி சொல்லி சொல்றப்பவே அந்த பொண்ணுக்கு திடீர்னு பேச முடியாம ஆகுது. ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகுது. சரி உங்க அம்மா எங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவ அங்க திரும்பி பாக்குறா, அவங்க அம்மாவை காணோம். இப்ப அவ அங்கிருந்து பயந்து போய் ஓடுறான். எங்க அம்மா நான் இல்லாம இருக்க மாட்டாங்க, நான் எங்க அம்மாட்ட போடணும், என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படி அவங்க அம்மாவை தேடி அவசர அவசரமா போறப்பவே அந்த குழந்தை கீழே விழுகுது. மண்டையில எல்லாம் சரியான அடிபட்டு பிளட் எல்லாம் அங்க லாஸ் ஆகுது. இருந்தாலும் அவங்க அம்மாவை தேடி அவ வந்து ஓடிடுறா. அப்பதான் அந்த கிராண்டிக்கு ஒரு சந்தேகம். பார்க்கவும் நம்ம பேர மாதிரியே இருக்கான், ஒருவேளை இவதான் நம்ம பேத்தியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த பிளட்டை கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட செக்யூரிட்டி கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த குட்டி குழந்தைய காட்டுறாங்க. அவளும் சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையெல்லாம் கூட பார்க்காம அவங்க அம்மாவை வந்து தேடி ஓடிட்டே இருக்கா. பட் அவங்க அம்மா எங்கேயுமே கிடைக்கல. அப்படி ஒரு நடு ரோட்ல போய் நிக்கிறப்ப திடீர்னு ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வருது. அந்த காருக்குள்ள யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா, அதாவது கிளென் ஹீரோ. அவன் இறங்கி வந்து இந்நேரம் என் கார் உன்னை இடிச்சிருக்கும், அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப இவ பார்த்ததும் கண்டுபிடிச்சா தன்னோட அப்பா தான் அப்படின்ட்டு மாதிரி கிளென் கிட்ட தன்னோட அம்மாவை கண்டுபிடிக்கணும், அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவளுமே கெஞ்சிரா. ஆனா அவன் வந்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறான். அந்த குழந்தை காலில் விழுந்து எங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி கேக்குது. அப்ப கூட அவன் என்ன பண்றான் அப்படின்னா, உனக்கு என்ன காசு தானே வேணும், இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க காசெல்லாம் தூக்கி வீசுறான். அந்த பொண்ணு அப்போ எனக்கு எங்க அம்மா தான் வேணும், காசெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இவனுக்கு கோவம் வந்து அந்த குழந்தைய மறுபடியும் தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துட்டு ஓடிடுறான். அந்த பொண்ணு ரோட்ல படுத்து அழுதுட்டு இருக்கப்பவே கரெக்டா அவங்களோட அம்மாவும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. பொண்ணோட அம்மா வந்ததுமே அவன் வந்து அதுதான் சொல்லி அழுகுறா, அப்பா என்னை கண்டுக்கவே இல்லம்மா, இப்படி நான் தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிருது. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க கிராணியை வந்து பாக்குறதுக்காக போயிருக்கான். அப்ப அவங்க கிராணி சொல்றாங்க, ஒரு பொண்ணு ஒரு குழந்தை உன்னை பாக்குறதுக்காக வந்துச்சு, நீ அவளை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. நான்லாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்பவே அவங்க வந்து ரிப்போர்ட் எடுக்க போயிருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் வந்து வந்துருது. ஹீரோவோட கிராணி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையாவே அந்த குழந்தை தான் ஹீரோவோட பயாலஜிக்கல் குழந்தை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்லயும் வந்திருக்கு. இப்பவுமே இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லயே கேரா வந்து இறந்து போயிட்டதா ஹீரோ வந்து இந்த 5-6 வருஷமா நினைச்சிட்டு இருப்பான். இப்போ எப்படி இந்த குழந்தை திடீர்னு இங்க வந்துச்சுன்னே அவனுக்குமே ஒன்றும் புரியல. இப்பதான் அவங்க கிராண்ட்மா வந்து பயங்கரமா அவனை திட்டுறாங்க. என்னோட பேத்தியோட தான் நீ வீட்டுக்கு வந்தா வரணும், இனிமேல்லாம் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை திட்டி அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோவுமே ஒரு சைடு கீராவோட போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு நீ இறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த, இவ்வளவு நாள் நீ உயிரோட தான் இருந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அதே சைடு அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவை கூட்டிட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்கா. பட் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்கலாம் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அந்த பொண்ணுமே கெஞ்சிரா, எங்க அம்மாவுக்கு இருந்த மெடிசன்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ளீஸ் எங்க அம்மாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ட்ரீட் பண்ற மாதிரியே தெரியல, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே டைம் ஹீரோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதா அந்த மேனேஜருக்கு வந்து தகவல் வந்ததும் இவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறைச்சும் வச்சிடறாங்க. ஹீரோவுமே அவங்க 2 பேர்த்தையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வேற இடத்துக்கு வந்து தேட போயிடுறான். இவங்க 2 பேர்த்துக்கும் இப்போ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு இப்பவாச்சு என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் கிட்ட மறுபடியும் கெஞ்சிருப்பாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு மெடிசனை மட்டும் கொடுத்து இதுதான் உன் பொண்ணுக்கான மெடிசன், இதை வாங்கிட்டு ஓடி போய் இனிமேல் இங்க வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அந்த மருந்தை தூக்கி போட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவளுமே மருந்து கிடைச்ச சந்தோஷத்துல அந்த குழந்தைய தூக்கிட்டு
வெளியே வந்துடுறா. ஆனா அந்த குழந்தை வெளியே வந்ததுமே எனக்கு பசிக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அங்க ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் மாதிரி இருக்கு. அங்க கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவளோட பிளட்டை கொடுத்து அங்க இருக்க பன்னையும் மில்கையும் அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறப்பதான் சி அப்படிங்கிற இந்த டிராமாவோட வில்லிய வந்து காட்டுறாங்க. ரோசி அவங்க சாப்பிட வாங்கிட்டு வந்த ஃபுட் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து பறிச்சு கீழே போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறா. உங்களுக்கெல்லாம் ஃபுட்டா வேணும், நீங்கெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினுமே அதை கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பா, அதனால மிதிக்காதீங்க அப்படி சொல்லி ரோசி கிட்டையுமே கெஞ்சிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோக்கு தன்னோட பொண்ணை இந்த பிளட் கேம்ப்ல பார்த்த மாதிரி யாரோ வந்து தகவல் சொல்றாங்க. அதனால ஹீரோவுமே அங்க வந்து தேடி போறான். அங்க போய் பார்த்ததும் தான் தெரியுது உண்மையாவே கீரா வந்து இவ்வளவு வருஷமா உயிரோட தான் இருந்திருக்கா அப்படி சொல்லிட்டு. ஹீரோக்குமே கீராவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் தான். பட் அன்னைக்கு நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல கீராக்கு வந்து பிரெயின்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதனால அவ வந்து அவன் கிட்ட சரியா கூட பேச மாட்டேங்கிறா. இருந்தாலும் கீரா வந்து பிளட் கொடுத்ததுனால அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறா. அவளுக்கு நிறைய அடிபட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து கீராவையும் அந்த குழந்தையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போறான். அங்க போய் பார்த்தா தான் கீராக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது வந்து கொஞ்ச நாள்லயே கியூர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பட் அந்த குழந்தைக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில வந்து அந்த குழந்தை அஃபெக்ட் ஆயிருக்கா. அதுக்கு வந்து பயாலஜிக்கல் ஃபாதரோட போன் மேரோவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் அந்த குழந்தை உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போன் மேரோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே சைடு கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுமே சரியாயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் எந்திரிச்சு கேட்கறாங்க, நீ இப்ப இவ்வளவு பாசமா இருக்கே, இவ்வளவு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்களை பத்தி யோசிச்சியா, எங்களை தேடினியா அப்படிலாம் கேட்கிறப்ப ஹீரோ வந்து இல்ல அப்படி சொல்லி சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கிருந்து பயங்கரமான கோவம் வருது. என் பொண்ணை நானே பாத்துக்கிறேன், இதுக்கு மேல நீ வந்து அவளை பாத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயினுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுனால அவங்களுமே இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. கெஃபேக்கு வந்து அந்த குழந்தையோட கூட்டிட்டு போய் அங்கேயே வேலை செஞ்சு அந்த குழந்தையும் பார்த்துட்டு இப்படிதான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹீரோக்கு வந்து இவன் பண்ண தப்ப நினைச்சு ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருந்துட்டு இருக்கு. ஹீரோயினை தேடி தேடி போயிட்டே இருக்கான். பட் ஹீரோயின் வந்து கோவமாவே இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி ஹீரோயின் ஒரு கஃபேல வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப அங்க வந்த ஒரு ரவுடி வந்து ஹீரோயின் கிட்டேயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்றா. அந்த நடந்த சண்டையில ஹீரோ தான் வந்து ஹீரோயினை வந்து காப்பாத்திருப்பான். அந்த இடத்துலயே ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னு சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்டையும் இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்றேன், உண்மையாவே இவர் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த குழந்தையுமே குஷியாயிருது. எனக்கும் அப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேமிலியோட ஜாலியா ஒன்னா இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ராமா இதோட முடிஞ்சிச்சு. இந்த ஷார்ட் ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஷார்ட் ட்ராமால நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.